என்ன கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? அதிக விலை கொடுத்து எடுத்தீங்களா இல்லை கம்மியான ரேட்லேயே முடிச்சிட்டிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க? என்ன கிறிஸ்மஸ் சீசன் அதுமா கிறிஸ்மஸை பற்றி பேசாமல் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? நிகழ்ச்சியை பாருங்கள், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம 2 பிள்ளைங்களும் குடும்பத்தோடு வராங்க. நினைக்கவே சந்தோஷமாக இருக்குது. உனக்கு சுகர் இருக்குது, இப்போ பிபியும் வந்திருக்கு. நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு ஒரேடியாக விழுந்துடாத. மருமக வாரா, மகா வாரா, எல்லாரும் கூலமாட வேலை செய்வாங்க. நீங்கள் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்துடுங்க. நாளை காலையிலேயே சுஜி, மாப்பிள்ளை, டாலி குட்டி வந்துடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு டாக்ஸிக்கு சொல்லிட்டீங்களா? இல்லை. மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே நம்ம பையன் சுரேஷ், அவன் பெஞ்சாதி பையனோட காரில் வந்துடுவான். வீடு கலகலன்னு ஆயிடும். ஏன் இப்படி சொரத்தே இல்லாமல் இருக்கீங்க? பிள்ளைங்க வர்றது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் பகிர்னுலாம் இருக்குது. பணம் செலவாயிடுமேனு பயப்படுறீங்களா? பணத்துக்கு என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். யார்கிட்டையாவது கடன் வாங்குவோமா? நாம் இன்னும் சுஜி கல்யாண கடனையே அடைக்கலை. அதுக்குள்ளே அவளுக்கு கிறிஸ்மஸ் வந்துச்சு, அதுக்கு கடன் வாங்கணும். அப்புறம் டெலிவரிக்கு கடன், டாலிக்கு முதல் பிறந்தநாள் கடன். இப்படி கடன் மேலே கடன் வாங்கி நாம் ஒரு கடனையும் அடைக்கலை. மாதம் மாதம் வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்குகிற பென்ஷனெல்லாம் வட்டி கொடுக்கவே சரியாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் உனக்கும் எனக்கும் துணி எடுக்காமல் சிம்பிளாக முடிச்சலான்னு பார்த்தேன். அதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற பிள்ளைங்கள வேண்டான்னு சொல்ல முடியுமா? பிள்ளைங்களை பார்க்க எனக்கு எவ்வளவு ஆசையாக இருக்குது தெரியுமா? எனக்கும் பிள்ளைகளை பார்க்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பணத்துக்கு என்ன பண்ண? நம்ம சுரேஷ் நல்லா சம்பாதிக்கான், காரெல்லாம் வாங்கியிருக்கான். அவன்கிட்ட வேணா நான் பணம் கேட்கவா? உனக்கு கேட்க கூச்சமா இல்லையா? ஜாட மாடையா நம்ம பண கஷ்டத்தை அவன்கிட்ட சொல்கிறேன், அவனே தருவான். அப்போ நீங்கள் கடைக்கு போய் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வரீங்களா? கிறிஸ்மஸுக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்குதே. நாளைக்கு சுரேஷ் வந்துடுவான். அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு நான் பிரியாணி அரிசி, பிரியாணிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரேன். இப்போது உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது? மாத கடைசி ஆகிட்டே, என்கிட்ட என்ன இருக்குது? இன்னைக்கு 23 தானே ஆகுது. 23 மாத கடைசி தான். என்கிட்ட 280 ரூபா இருக்குது. அப்போது பூண்டு இஞ்சியாவது வாங்கிட்டு வாங்க, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வைக்கிறேன். கறிமீன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிட்டு? துவையலும் ஊறுகாயும் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டு. சே, நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே. முட்டை வேணால் வாங்கிட்டு வரீங்களா? ஆம்லேட் போட்டு தாரேன். டாக்ஸிக்கு வேற பணம் கொடுக்கணும். இருக்கிற பணம்லாம் செலவழிஞ்சிரும். அதான் நம்ம பையன் வந்தால் கொடுப்பான். நம்மக்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்கட்டும். நாளைக்கு பேர பிள்ளைங்களை கடை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு சாக்லேட்டு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணம் வேண்டாமா? டாக்ஸிக்கு எவ்வளோ கேட்பான்? 200 ரூபா கேட்பான். ஆட்டோவுக்கு 80 கேட்பான். அப்போது ஆட்டோலையே கூட்டிகிட்டு வந்துடுங்க. நாங்கள் பெரிய ஆட்கள் 3 பேர், டாலி பாப்பா வேற. டாலியை மடியில் உட்கார வச்சுக்கோங்க, ஆட்டோவே போதும். நீ சொல்லுவது சரிதான், ஆட்டோவிலே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போது கடைக்கு கிளம்புங்க. உனக்கு தான் இந்த கிறிஸ்மஸுக்கு புடவை எடுத்து கொடுக்க முடியலை. உங்களுக்கும் தான் வேஷ்டி சட்டை எடுக்கலை. எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது, ஆனால் நீ ஆசைப்படுவியே. பிள்ளைங்க எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, நான் அதை கிறிஸ்மஸ்க்கு வச்சுக்கிட்டுறேன். சுஜி, இந்த பாத்தியா, இந்த சாரியை எங்கள் அப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குதா நீ? என்ன விலை? 7500 ரூபா. ஏ அப்பா, அவ்வளவா? இது சாஃப்ட் சில்க். ஆரம்பமே 5000 தான் ஆரம்பிக்குது. அப்படியா? வலு வலுன்னு சாஃப்டாக இருக்குது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எல்லா வருஷமும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அப்பாடா தொல்லை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா பரவாயில்லையே, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஆசையாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்காங்களே. இதையே பெருசாக சொல்கிறியே, எங்களுக்கு கார் வாங்கி கொடுத்ததே எங்கள் அப்பா தான். அப்படியா? அண்ணன் வாங்கலையா? உங்கள் அண்ணன் சம்பளத்தில் காரெல்லாம் வாங்க முடியாது. இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம். அதுக்கும் எங்கள் அப்பா ஒரு ஹெவி அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப லக்கி அண்ணி. சுஜி, உன் கிறிஸ்மஸ் சாரியை காமி பார்க்கலாம். நான் சாதாரண சாரி தான் எடுத்திருக்கேன் அண்ணி. என்ன சாரி? காமி பார்க்கலாம். என்னம்மா, அண்ணியும் சம்மந்தியும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கிறிஸ்மஸ்க்கு எடுத்த சேலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அத்தை. இதை பாருங்க அண்ணி, இதுதான் நான் எடுத்த சாரி. நல்லா தான் இருக்குது. இது என்ன விலை? 800 ரூபா. ஏ அப்பா, 800 ரூபாயா? என்னம்மா இதுக்கே வாயை புழக்கிறீங்களே? அன்னைக்கு அவங்க அம்மா 7500 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? எங்கள் எல்லாருக்கும் மொத்தமாக
15,000க்கு வாங்கி கொடுத்தாங்க. வெறும் ஜவுளிக்கு 15,000மா? எதுக்கு எடுத்தாலும் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காதீங்கம்மா. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த காலம் மாதிரியே கணக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ விலைக்கு சேலை எடுக்க மாட்டாங்களே. இருக்கிறவங்க வீட்டில் அதெல்லாம் எடுப்பாங்க. ஒன்று பிறந்த வீடு வசதியாக இருக்கணும், அல்லது புகுந்த வீடு வசதியாக இருக்கணும். எனக்கு ரெண்டுமே சரியில்லை. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்கணும். இருக்கிற வீட்டில் செய்வாங்க, இல்லாதவங்க வீட்டில் என்ன செய்வாங்க? இல்லைன்னு சொன்னால் வீட்டில் எதுவும் இருக்காது. மாமா எங்கே போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிட்டு வராமா. சுஜி என்னம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. அம்மா எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை என்று சொல்வது தானே இல்லாள். இதில் ஜோக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா டாலிக்கு பசிக்கும், சாப்பாடு கொடுக்கணும். என்ன குழம்பு வச்சுருக்கீங்க? ரசம் வச்சிருக்கேம்மா. ரசமா? அதுவும் பழரசம். பழரசமா? புதுசாக இருக்கே. என்ன பழத்தை போட்டு வச்சிருக்கீங்க? பழரசம்னா பழம் போட்டு செஞ்ச ரசம் இல்லை. பழரசம், அதாவது பழமையான ரசம், நேற்று வச்ச ரசம். நீங்களும் உங்கள் ஜோக்கும். டாலிக்கு ரசமே பிடிக்காது, இதில் நேற்று வச்ச ரசம் வேற. வேண்டாம், தயிராவது கொடுங்க. தயிர் இல்லைம்மா, மோர் இருக்குது, அதை கொடுக்கவா? ச்சே, இந்த வீட்டில் எது கேட்டாலும் இருக்காது. இந்தாம்மா சுஜி மோர். டாலிக்கு நல்லா பிசைஞ்சு கொடு. பப்ளுவுக்கு ரசஞ்சோறு நான் நல்லா பிசைஞ்சு வைக்கவா? வேண்டாம் அத்தை, அவனும் ரசம் மோர்லாம் சாப்பிட மாட்டான். நான் இவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க 2 பேரையும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட சொல்கிறேன். கிறிஸ்மஸுக்கு பிரியாணி போட்டுருவோமா? ரொம்ப வேலையாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அம்மா, டாலி என்னை தொந்தரப்படுத்துவா. என்னாலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. பப்ளுவை வச்சுக்கிட்டு என்னாலே முடியாது அத்தை. இவா ஒருத்தியே நம்ம எல்லாருக்கும் எப்படிமா தனியாக செய்ய முடியும்? ஹோட்டல்லையா? என்னப்பா வாயை பொளக்குறீங்க? ஒரு நாலு கிழமையா வாங்கினாதான் என்ன? சரிம்மா, நீ டாலிக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. பிரேமா, நீ சாப்பிடவாமா? பிள்ளைங்கள்லாம் தூங்கியாச்சா? ஆமாம். நீ சுரேஷ்கிட்ட பணம் கேட்டியா? இல்லை. பிள்ளைங்க உனக்கு ஏதாவது சேலை கீழே வாங்கிட்டு வந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல. இதில் சுஜிக்கு நாம் ஒன்றும் செய்ய மாட்டோங்கன்னு கோவம் வேற. அப்போ கிறிஸ்மஸ்க்கு என்னத்தை தான் கட்டுவ? நான் கோயிலுக்கு வரல. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா? சுரேஷ் தண்ணி குடிக்க வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருங்க, நான் அவனை கூப்பிடுறேன். சுரேஷ், சுரேஷ், கிறிஸ்மஸ் செலவை நினச்சா திடுக்குன்னு இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கல, வேற எந்த செலவும் செய்யலை. அப்புறம் என்ன செலவு? சாப்பாட்டுக்கு. அப்பாவுக்கு தான் பென்ஷன் வருத, சாப்பாட்டுக்கு கூட செலவழிக்க முடியாமலா இருக்கீங்க? சுரேஷ், நம்ம சுஜி கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் அடைக்கலை. அப்புறம் என்னப்பா ஒரு பிளான் இல்லாமல் இருக்கீங்க? என் மாமனார் எப்படி பிளான் போடுறாரு தெரியுமா? சரி, அதை விடு. இந்த கிறிஸ்மஸ் செலவுக்கு நீ கொஞ்சம் எங்களுக்கு பண உதவி பண்ணினேன்னா நல்லா இருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிளான் பண்ணி வாழ தெரியலன்னு பிரேமா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னு என்னைய குறை சொல்வா. அதனால் நம்ம வீட்டு செலவெல்லாம் நானே பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. என் ஏடிஎம் கார்டு, பேங்க் செக் புக், பாஸ்புக் எல்லாம் அவகிட்ட தான் இருக்குது. அன்னன்னைக்கு செலவுக்கு அவள் எனக்கு தாராளமாக கொடுப்பா. சரி, பிரேமா கிட்ட கேட்டு எங்களுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி தாயேன். என்னம்மா, அவள் உங்களை பற்றி என்ன நினைப்பா? உங்கள் வீட்டில் நாம் சாப்பிட்றதுக்கு நாமளே பணம் கொடுக்கணுமா? இது என்ன வீடா அல்லது லாஜான்னு கேட்க மாட்டாளா? நீங்கள் தூங்குங்க, நான் போகிறேன். என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? சத்தம் போடாத, சுஜி வர்ற மாதிரி இருக்கு. சுஜி, என்னம்மா? சுஜி, என்னம்மா, எதுக்கு அழுற? என்ன நடந்துச்சு? ஏன் அழுற? உங்கள் அன்னிக்கெல்லாம் அவங்க வீட்டில் என்னெல்லாம் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் உனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கிறிஸ்மஸ்க்கு நமக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. உங்கள் அன்னிக்கு அவங்க அம்மா அப்பா செய்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லித்தானே தெரியும். ஏமா இதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிற? நீங்கள் எனக்கு செய்யாதது தப்பு இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னது தான் பெரிய தப்பாயிட்டுது இல்லையா? இப்போ எதுக்குமா கத்துற? எல்லாரும் முழிச்சு வந்துட போகிறாங்க. இப்போவும் என்னைய பார்த்து எதுக்கு கத்துறன்னு தான் கேட்குறீங்களே ஒழிய, அல்லாத நாங்கள் உனக்கு நல்ல சேலை எடுத்து தரோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சுஜி, சாப்பாட்டுக்கே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கோம். இதில் உனக்கு சேலை எடுத்து கொடுக்கறத நினச்சி கூட பார்க்க முடியாது. அண்ணி கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு சாஃப்ட் சில்க் சாரீ கட்டிட்டு பெருமையாக வருவாங்க. நான் பீத்தல் சிலையை கட்டிட்டு போகணும். நான் எதுக்கு அப்படி போகணும்? நான் ஆராதனைக்கே போகலை. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு போங்க. நானும் என் குடும்பமும் கோயிலுக்கே வரல. இப்போ நீ எதுக்கு அழுற? அவள் தான் புரியாமல் பேசிட்டு போகிறா, அதுக்கு நீ அழுற?
நீ பொம்பளை, அழுது தீத்துருவ. நான் ஆம்பளை, அழவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கிடந்து தவிக்கிறேன். என்ன உங்கள் அம்மா அப்பா உங்களை கூப்பிட்டு ரகசியம் பேசுன மாதிரி இருந்துச்சு? பிரேமா, நீ தூங்கலையா? கட்டிலும் இல்லாமல் மேட்ரஸும் இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நாம் வேணா நாளைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அதான் நான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்மஸ்க்கு இங்கே வர வேண்டாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு. நீங்கள் தான் ஒத்த காலில் நின்று என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அவங்க இப்போ என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம்னு சொல்கிறீங்க? அவங்க ஒன்றும் சொல்லலை. பணம் கேட்டாங்களோ? என்ன அமைதியாயிட்டீங்க? எனக்கு தெரியும் பணம் கேட்பாங்கன்னு. அதான் உங்களை விட்டு பிரியாமல் நான் இருந்தேன். ராத்திரி உங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்களே, என்ன கள்ள புத்தி? அப்படிலாம் சொல்லாத பிரேமா. பிறகு என்ன சொல்கிறது? அவங்களுக்கே தாங்க செய்கிறது தப்புன்னு தெரியுது, அதான் ஒளிச்சு கேட்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தங்கச்சியாக தான் இருக்கும். இப்போ எதுக்கு அவளை நீ அனாவசியமாக இழுக்க? அவள் அவங்க அம்மா கிட்ட சேலை வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பா. என் சேலையை பார்த்து பொறாமையில் வெந்துட்டா. பெருமூச்சு விட்டுக்கிட்டே என் சேலையை தொட்டு தொட்டு பார்த்தா. இப்படி பொறாமைப்படுறவா இருக்கிற இடத்துல நான் அந்த சேலையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனால் நல்லாவா இருக்கும்? நான் கோயிலுக்கே வரல. இதுக்கும் கோவிலுக்கு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பிரேமா? அதில் சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மற்றவங்க பொறாமைப்பட்டா நம்ம நல்லா வாழ முடியாது. அதுக்கு இப்போ நீ என்ன சொல்கிற? பப்ளு நல்லா தூங்கட்டும். நானும் பப்ளுவும் கோயிலுக்கு வரல. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. நீ இல்லாமல் நான் எப்படி போக? அப்போ நீங்களும் போகாதீங்க. சரி, அம்மா கூப்பிட்டு கேட்டா தலைவலிக்குதுன்னு சொல்லிடுறேன். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தோழியரே வணக்கம். கிறிஸ்மஸ் சீசனில் இருக்கிறோம் இல்லையா? ஒரே கிறிஸ்மஸ்க்கு ப்ரிப்பரேஷன் தான். கேரல் சர்வீஸ், கேரல் ரவுண்ட்ஸ், ட்ரெஸ் எடுப்பீங்க, பலகாரம் செய்வீங்க, வாங்குவீங்க. எனக்கு இப்போ ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு சின்ன பொண்ணு ரேச்சலுக்கு ஒரு gift கிடச்சதான். அந்த gift பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவள் அந்த gift பேப்பரையே பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரித்து பாருமா, உள்ளுக்குள்ள கிஃப்ட்டை பாருன்னுட்டு. உடனே பிரிக்கிறா. பிரித்து அந்த கிஃப்ட்டை தூர போட்டுட்டு அந்த gift பேப்பரோடையே விளையாண்டுட்ருக்காளாம். சின்ன பிள்ளை தெரியாமல் செய்யுது. அப்படி தானே நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நாமும் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். gift பேப்பருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே ஒழிய அந்த கிஃப்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ஜெசிகா செல்வின் வந்திருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் மிஸ்ஸஸ் டாரதி. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டிடபிள்யூஆர் நிகழ்ச்சி பலதரப்பட்ட பெண்களுக்கு பல்வேறு விதங்களில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? அதை பார்த்த பெண்கள், நான் சமீபமாக ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் டிடபிள்யூஆர் சம்மந்தமாக. அதில் வந்து அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் விடாமல் கேட்குறோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த நிகழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமையாக. இந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கதை மூலமாக நம்ம தோழிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதலாவது கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம நினச்சாலே அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க. அந்த ஜாய், லவ், கிஃப்ட், கிவிங், ஷேரிங், இதை தான் நம்ம நினைப்போம். இந்த வேல்யூஸை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம இன்ஸ்டில் பண்ணுவோம். அநேகருக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்போம், குடும்பமாக நம்ம கூடுவோம். அதை தான் இந்த கதை சொல்லுது. அவங்க குடும்பமாக கூடி வராங்க. பிள்ளைங்க தூரத்துலேருந்து வராங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அவங்க வறுமையின் மத்தியிலையும் அதை பிளான் பண்ணுறாங்க. பிள்ளைங்களும் சந்தோஷமாக தான் வராங்க. ஆனால் அவங்க ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல அலங்காரம்லாம் பண்ணணும், ஸ்டார் போடணும், அதெல்லாம் இருக்கும். இந்த கதையில் அது இல்லாட்டாலும் அதெல்லாம் தான் நம்ம யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கட்டாயமாக கோயிலுக்கு போகணும், நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகணும். இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான். அதை தான் இவங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதிரி அதை பண்ணுது. மருமகா என்னென்னா அவளுடைய ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அம்மா அப்பாவை தனக்கு தந்ததை சொல்கிறா. இவாவுடைய ட்ரெஸ்ஸை அண்ணி ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அவளுக்கு.
தாய் தகப்பனுக்கு இதுக்கு மேலே நமக்கு செய்ய முடியல. ஆனால் இதுக்குள்ளே அந்த அன்பும் பாசமும் இருந்துச்சுன்னா ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுவாங்க. இப்போ அண்ணங்காரன் தான் கொஞ்சம் பெட்டராக வெல் ஆஃபாக தருது, அவன் கூட கொஞ்சம் சந்தோஷமாக அம்மாவுக்கு ஒரு சாரியோடு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்லை. அல்லது கிடைச்சது போதும் மனரம்யமாக மகா இருந்திருக்கலாம். தனக்காக தான் அவ்வளவும் செலவழிச்சிருக்காங்க. அப்பா அம்மா இன்னைக்கு கடனுக்குள்ளே இருக்க காரணமே 4 ஃபங்க்ஷன் ஒரு ரோவாக அவங்க செலவழிச்சிருக்காங்க. ஸோ அதை நினைக்கலாம். ஸோ அந்த அன்பையும் பாசத்தையும் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குத்தி காட்டி கொண்டும் ஒருவர் ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர் அதில் இருக்குது. அப்போ முடிவில் எனக்கு அதில் ஹைலைட்டாக நான் என்ன நினச்சேன்னா, ஒவ்வொருத்தரும் கடைசியில் அவங்க கோபத்தையும் இதையும் கோயிலில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அம்மா சொல்கிறா, நீ என்ன சாரி கட்ட போகிற? நான் கோயிலுக்கே போகல அப்படிங்க. மகன் சொல்கிறான், ஒய்ஃப் வந்து என் சாரியை பார்த்து உங்கள் தங்கச்சி பொறாமப்பட்டுருவா, நானும் பப்ளுவும் வீட்டிலேயே தூங்க போகிறோம், அப்போ நானும் தலைவலின்னு வீட்டில் இருந்துக்கிறேன். அவங்க குடும்பமாக கோயிலுக்கு போக வேண்டாம்னு நினச்சிட்டாங்க. தங்கச்சியும் பிள்ளைங்களும் நானும் இந்த பீத்தல் சேலையை கட்டிட்டு அண்ணி கூட சேர்ந்து போனேன்னா நல்லா வராது, நானும் பிள்ளைகளும் என் கணவனும் வரல. ஸோ இதில் பாருங்கள், ஃபைனலாக அல்டிமேட்டாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் அதில் போயிடுது. ஆண்டவரை மையப்படுத்தினது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸில் கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் கடைசியில் போச்சு. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க கோயிலுக்கு சந்தோஷமாக குடும்பமாக போகிறது ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரெஸ்ஸுனால இதாகுது. நம்ம கூட இந்த தோழியருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருவேளை நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கா, அது 800 சேலையாக இருக்கலாம், அந்த மாதிரி 7500 சேரியாக இருக்கலாம், எதுவோ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கா அதை ரம்மியமாக சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸை விட பியாண்ட் தட் நம்ம யோசித்து இருக்கணும். இவங்க வெறும் பிரியாணி, ட்ரெஸ்ஸு, கோயிலுக்கு போகிறது, இந்த 3ஐயும் தான் யோசித்தாங்க. இப்போ கோயிலுக்கு போடுறது அடி வாங்கிட்டு பிரியாணி போட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரில. ஏன்னா 2 நாள் இன்னும் இருக்குது. அண்ணன் சொல்கிறான் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்ரப்டாக அவங்களுடைய காரியம் இருக்குது. அதனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது அந்த ஒரு என்ஜின் பின்னால் கம்பார்ட்மெண்ட்ஸ் வர மாதிரி எல்லாம் தன்னை போல் ஆண்டவர் தருவார். நம்ம பிள்ளைகளும் அதை பார்ப்பாங்க. கிறிஸ்மஸ்னாலே இதுதான்னு நின்றக்கூடாது, பியாண்ட் தட் போய் ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க பேசுனதில் யாருமே அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பற்றி எதையுமே பேசலை. தங்களுக்குள்ளேயே அவங்க கம்பேர் பண்ணி கொண்டும் டிஸாட்டிஸ்ஃபைடாக அம்மா அப்பாவை ப்ளேம் பண்ணி கொண்டும் அப்படி தான் அந்த கதையில் இருக்குது. இந்த ஒரு நெகட்டிவ் இதாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக நம்ம இதே இது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சுவார். சுஜி சந்தோஷமா, அம்மா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் எனக்கு எடுத்துற வேண்டாமா, என் ஹஸ்பண்ட் அழகான சாரீ எடுத்து கொடுத்துருக்காரு. அம்மா எனக்கு 7500க்கு எடுத்துருக்கிறது, உங்களுக்கும் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அல்லது எடுத்து தாரேம்மா. அம்மா நீங்கள் உங்கள் வெட்டிங் சாரியை போடுங்கம்மா, உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் கல்யாணத்துக்கு சுஜி கல்யாணத்துக்கு நீங்கள் போட்டிங்கல்ல அதை போடுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐடியாவை கொடுத்து சந்தோஷப்படுத்தி ஒருத்தர் மகிழ்வித்திருக்கலாமே அப்படின்றது தான். அதனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எல்லாரும் யோசித்து அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துவோம். விசேஷமாக நிறைய கெஸ்ட் இப்போ நமக்கு வருவாங்க. எல்லார் வீடுகள்லையும் கெஸ்ட்டாக ஒன்று நம்ம போவோம் அல்லது வருவாங்க. அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? அப்போ கிரைஸ்ட் சென்டர்டாக அதை நம்ம யோசிக்கும் போது அது மிகவும் சந்தோஷமாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர்றவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவாங்க. என்ன கோயிலுக்கு போகிறதுமே சும்மா ஒரு ஷோ ஆஃப் மாதிரி என் ட்ரெஸ்ஸை நல்லா போட்டு எல்லாரும் என்ன மாதிரி போட்டிருக்காங்க, அடுத்தவங்க வீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக இல்லை. என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதை சந்தோஷமாக போட்டு அதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம திரும்பி வர்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கிறிஸ்மஸ்னாலே அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ அந்த கிஃப்ட்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் இந்த பேப்பர் வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கிஃப்டை மறந்துடுற மாதிரி, பர்த்டே பாயை மறந்துட்டு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. இன்னும் நம்ம அந்த காலங்காலமா அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தயவு செய்து இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம கூட கொஞ்சம் கிரைஸ்ட் சென்டர்டா கிறிஸ்துவுக்கு நடு இடம் கொடுத்து ட்ரெஸ் அதெல்லாம் ஆண்டவர் தருவார். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஒருவேளை சில வீடுகளில் கூட இருக்கும், சில வீடுகளில் குறைஞ்சிருக்கும். ஆண்டவர் ஏற்ற காலங்களில் ஏற்ற கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருது, பரத்தில் உண்டாகுது. தட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ். அதுவும் இருக்குது, ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது.
அதனால் இந்த பிளெஸ்ஸிங்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுனால எது இருக்கோ அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலில் அந்த ரியல் ஜாய் எப்படின்னா இன் கிவிங் தான், இன் ஷேரிங் தான். யார் மேட்லேருந்து பள்ளத்துக்கு போகும், யார்கிட்ட இருக்கோ அவங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் தூக்கி விடணும். அது வித்தின் த ஃபேமிலி சில நேரம் யாரும் செய்யாமல் வெளியே உள்ளவங்களுக்கெல்லாம் செய்வாங்க. உள்ளே இருக்கிற ஒரு அப்பா அம்மாவுடைய அந்த கஷ்டம் தெரியாமலா இருக்கும் அந்த சுஜிக்கு, தனக்காக அவ்வளோத்தையும் இது பண்ணாங்கன்னு. மகனுக்கு தெரியாமலா இருக்கும், ஆனால் அவங்க அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இல்லை. அவங்கள கொஞ்சம் பகடியாகவும் கேலியாகவும் டிஸாட்டிஸ்ஃபைடாகவும் பேசுகிறாங்க. அப்படி இல்லாமல் ஆண்டவர் எதை தந்திருக்காரோ அதை சந்தோஷமாக நம்ம நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா கிறிஸ்மஸ் உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். சரிக்கா, நீங்களும் நல்ல கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, நன்றி. நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா, இவங்க கிறிஸ்மஸ்க்கு போட போகிற ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க, சாப்பிட போகிற சாப்பாட்டை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் யாராவது தேவனை பற்றியோ அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பின அவருடைய குமாரனை பற்றியோ பேசுனாங்களா? மருந்துக்கும் தேவனே அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தர் வாயில் இருந்தாவது வரல. தாய் தகப்பனுக்கு தங்களோட இயலாமையை நினச்சி பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. பிரேமாவுக்கு தன்னோட பெற்றோருடைய பணச்செழிப்பையும் தன்னோட சொகுசான வாழ்க்கையை சொல்லி காமிக்கிறதுலையும் தான் சந்தோஷம் இருக்குது. விலை கொடுத்து வாங்கப்பட்ட சுரேஷ் பிரேமா தயவிலேயே வாழ ஆசைப்படுறான். சுஜிக்கு அண்ணி மேலே பொறாமை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வுகளால் பின்னப்பட்டிருக்காங்களே ஒழிய யாருக்குமே கிறிஸ்மஸ்னால் என்ன, கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிந்திச்சு பார்க்கவே இல்லை. உலக பிரகாரமாகவே எல்லாரும் கிறிஸ்மஸை எதிர்கொள்கிறாங்க. உலக பிரகாரமாக எல்லாருமே ஆலயத்துக்கு போகணும்னு ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. கடைசியில் உலக பிரகாரமாக ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு எல்லாருமே தனித்தனியாக முடிவெடுக்காங்க. முடிவில் அவங்க யாருமே ஆலயத்துக்கு போக முடியாத நிலைமை வந்துட்டுது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்? ஆடை, அணிகலன், விருந்து, கேளிக்கைன்னு கொண்டாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அல்லது ஏழைகளுக்கு உதவுதல், தேவனை அறியாதவங்களை அவருடைய மந்தைக்குள்ளே சேர்த்தல், நித்திய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுதல் அப்படின்னு உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுறோமா? ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு ஏக்கத்தில் இல்லாமல் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யலாமே. எபிரேயர் 13:16 இப்படி சொல்லுது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். 1 யோவான் 3:17 இப்படி வாசிக்கிறோம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அதனால் தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுப்போம். அடுத்து மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் அவங்கள மனசார வாழ்த்தி அவங்களுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை துதிக்கலாமே. பொறாம பாதாளத்தை போல கொடிதாய் இருக்குது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு பெருமைப்படாமல் தேவன் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்காக அவரை நம்ம என்னாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பிலிப்பியர் 2:3-4-5 சொல்லி இருக்கிறபடி ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லாத்துக்கும் மேலே வயதான தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வோம். சரி தோழிகளே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228. இப்போ கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய அன்பை நினச்சி சந்தோஷப்படுங்க.
இயேசுவோட தியாகத்தை நினச்சி நன்றியோடு இருங்க. நற்செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நாம் அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.